வணக்கம் ரிதி. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்று முன்தினம் மாலை அந்த RCB வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 5 பெண்கள் 6 ஆண்கள் மற்றும் குழந்தை என மொத்தம் 11 பேர் பலியாகியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கப்பன் பார்க் காவல் நிலையத்தில் நேற்று மாலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட அடுத்த நிமிடமே, அதாவது நேற்று இரவிலேயே உயர் போலீஸ் அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக பெங்களூரு மாநகர போலீஸ் கமிஷனர் தயானந்த், பெங்களூரு மேற்கு சரக DCP மற்றும் கப்பன் பார்க் காவல் நிலைய ACP, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட அந்த சம்பந்தப்பட்ட கப்பன் பார்க் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அந்த நேரத்தில் டியூட்டியில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுடைய விசாரணை தொடரப்படும் என்று மாநில முதல்வர் சித்தராமையா நேற்று இரவு அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு 11:50 வழக்கில் பெங்களூரு மாநகர புதிய போலீஸ் கமிஷனராக ADGP-யாக ஏற்கனவே பதவியில் இருந்த சீமந்த்குமார் சிங் புதிய போலீஸ் கமிஷனராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் நேற்று மாலை FIR பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து கப்பன் பார்க் போலீசார் விசாரணை மேற்கொண்டு இன்று காலை அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மற்றும் நிகழ்ச்சி நிர்வாகி என இருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யும் படலம் மேலும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அதாவது ஏற்கனவே கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், விசாரணை தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில முதல்வர் சித்தராமையா நேற்று இரவு அறிவித்ததை தொடர்ந்து தற்போது இந்த தீவிரமான விசாரணை மற்றும் கைது நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன.